வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி வகித்தது செல்லாது. உயர்நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பால் கதிகலங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். யாரை கேட்டு பொதுச் செயலாளர் பதவியின் பெயரை பயன்படுத்தி வந்தீர்கள் என்று கடந்த வாரம் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அதற்கு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கேட்ட போதிலும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். வருகின்ற அனைத்து தேர்தல்களிலும் சரி, பொதுக்கூட்டங்களிலும் சரி, இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். பொதுச் செயலாளர் என்ற முறையில் நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது. பொதுச் செயலாளர் வழக்கு முடியும் வரை அந்த பதவியில் நீங்கள் அமர முடியாது என்பதையும் நீதிமன்றம் தெள்ளத்தெளிவாக கூறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது நிர்வாகிகளுடன் சிறந்த தலைவராக இருக்கிறாரா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. தென் மாவட்ட நிர்வாகிகள் உங்களால் தான் அதிமுக தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்றும், உங்களது வேட்பாளர்கள் சரியாக தேர்ந்தெடுக்கப்படாத காரணத்தினால்தான் அதிமுக தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இவ்வளவு நாட்கள் தொண்டர்களையும் மக்களையும் ஏமாற்றியுள்ளார் என்ற கடும் கோபமும் தற்பொழுது நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்படுத்தியுள்ளது. காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தலைமை பொறுத்தளவிற்கு ஒருங்கிணைந்து விடக்கூடாது, ஒருங்கிணைந்து விட்டால் பதவி பறிபோகிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகவும் வெற்றியின் மீது எந்த ஒரு விருப்பமும் இல்லாமலும் செயல்பட்டு வருவதால், கூட்டணியும் பக்கபலமாக இல்லாத காரணத்தினால் அதிமுக தொடர் தோல்விகளை தான் சந்தித்துள்ளது. இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்தது கிடையாது. ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. காரணம், அதிமுகவை பொறுத்தளவிற்கு தொண்டர்கள் தான் மிக முக்கியம். அதாவது 2011 சட்டமன்ற தேர்தலில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருப்பதாலும் நீதிமன்றம் சரியான தீர்ப்புகளை வழங்கியிருப்பதாக செய்திகளை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.